துளசியத்தான் தேடுறாங்க. இன்னமும் மயக்கி வச்சிருக்கா பாரு. இப்ப எப்படி சமாளிக்கலாம்? அண்ணி, நல்லா இருக்கீங்கல்ல? இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? உடம்புக்கு ஒன்னும் பெயின்லாம் ஒன்னும் இல்லைல்ல? துளசி எங்க? துளசி வீட்ல இருப்பா அண்ணி. அவதான் ஹாஸ்பிட்டலுக்கு வரலையே. வரலையா? துளசி வரலையா? ஆமா ஆண்டி, நீங்க அன்கான்ஷியஸ் ஆனதும் நாங்க தான் உங்களை கார்ல வச்சு கொண்டு வந்தோம். துளசி அங்கதான் இருந்தா, ஆனா அவ எங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அண்ணி, துளசி ஒன்னும் நம்ம சிவாவோட பொண்டாட்டி இல்லையே. அப்புறம் எதுக்காக அவ இங்க வருவா? அவ நினைச்சது நடக்கல. அதான் உங்களை பத்தி அவளுக்கு என்ன கவலை இருக்க போகுது? அம்மா, எதுக்கு இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு? அவ வரலன்னா வரலன்னு சொல்லு. அத்தை மனச சங்கடப்படுத்தாதீங்க. ஆண்டி, டாக்டர் ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிவாக்கும் கால் பண்ணி சொல்லியாச்சு, அவங்களும் வந்துருவாங்க. ஆமா அண்ணி, அண்ணன் கிட்ட நானே பேசிட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்க, ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டேன். அண்ணன், சிவா, காவேரி, பவானி எல்லாரும் அமராவதியை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்களா அண்ணி? ஆமா ஆண்டி, அவங்க வரத்துக்குள்ள நாம வீட்டுக்கு போயிடலாம். நீங்க நார்மல் ஆயிட்டீங்க. அத்தை, உங்களுக்கு பிபி எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. டேப்லெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சந்தோஷமா ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் வந்ததும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாரு. விசாலாட்சி, என்னம்மா இப்படி ஆயிப்போச்சு? கரகம் சரியில்லை. உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா அவ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க. அம்மா, எல்லாத்தையும் இப்பவே சொல்லணுமா? இவங்க நல்லா இருக்க வேண்டாமா? நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டுமே. வீட்டுக்கு வந்து எல்லாம் பேசிக்கலாம். நீங்க பேசாம வாங்க.